ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு ஈரோடுல ஒரு வேலையா போனாங்க. ஃபேமிலியா போகும்போது சரி வெளியில சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்க ஆசையா போன இடம் தான் ஈரோடு தொப்பி வாப்பாங்க. எங்க கூட்டம்மனிக்கு பிரியாணின்னா கொல்ல பிரியங்க. சரி என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியில சாப்பிடுறோம், இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்த இடம் தான் ஈரோடு தொப்பி வாப்பாங்க. பிரியாணி லவர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு டைமாவது இந்த கடையில பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, அதுவும் மட்டன் பிரியாணி. நாங்க போகும்போது பிரியாணிக்கு கூட கேசரி தந்தாங்க. ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிரெட் அல்வா. ஆனா இன்னைக்கு பிரெட் அல்வா இல்லையா கேட்டா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்வீட்டா. கேசரியும் டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அது கூடவே நாங்க வாங்கியிருந்தோம் லெமன் ஃபிஷ். இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷே இந்த லெமன் ஃபிஷ் தாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பிரியாணி ஆளுக்கு கொஞ்சமா கொட்டிட்டு சவர்மாவா ஆர்டர் பண்ணிட்டோம். பிரியாணி இங்க ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வாட்டி இந்த கடையை பிரியாணின்னு சொன்னாலே இந்த கடை தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு டேஸ்டா பிரியாணில பீஸ் எல்லாம் மட்டன் பீஸ் எல்லாம் அவ்வளோ ஜூசியாவும் சாஃப்டாவும் வெந்துருந்துச்சு. நாங்க ஆர்டர் பண்ண சவர்மாவும் ரெடியாகி வந்துருச்சு. மயோனஸ்னா பிடிக்கும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மயோனஸையும் வாங்கணும். இந்த லெமன் ஃபிஷ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா அப்படி வெந்திருக்கு. நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட்டம்மணி லெமன் ஃபிஷை எடுத்து அந்த மயோனஸ்ல தொட்டு சாப்பிட்டாங்க. சாமி எப்படி இருந்துச்சுன்னு அவங்களோட ரியாக்ஷனை பாருங்க. அவங்க அப்படி ரியாக்ஷன் கொடுத்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பிரியாணிக்கு கொடுத்த ரைத்தாவோட டேஸ்ட் சும்மா இலைய எடுத்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஓவராலா நம்ம சாப்பிட்டதுக்கு வந்த பில்லு 690 ரூபாங்க. தொப்பி வாப்பா பிரியாணி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம ஈரோடு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. அந்த பக்கம் விசிட்டிங் போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சிட்டிங் போட்டு போங்க. இந்த மாதிரி அடுத்த கடையை பத்தி தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.